கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா? யோசுவா 24 அதிகாரம் 23 வசனம். அப்பொழுது அவன், அப்படியானால் இப்பொழுதும் உங்கள் நடுவே இருக்கிற அந்நிய தேவர்களை அகற்றிவிட்டு உங்கள் இருதயத்தை இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு நேராக திருப்புங்கள். ஆமெனுக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, நீங்கள் யோசுவா 22 அதிகாரத்திலிருந்து நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், ஆண்டவர் அவர்களை எப்படியாய் நடத்தினார் என்றும், இப்பொழுது அவர்கள் சுதந்திரிக்கிற தேசத்தில் இருக்கிற ஜனங்களோட நீங்கள் உறவாடினால் என்னென்ன நடக்கும் என்பதையும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது அவர்கள் சொல்லுகிறார், இப்பொழுதும் நீங்கள் உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வர்களை, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை, அவர் வெறுக்கிற, அவர் அருவருக்கிற, அவருக்கு எதுவெல்லாம் துக்கத்தையும் வேதனையையும் கொடுக்கிறதோ அதை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு ஆண்டவருக்கு நேராய் திரும்புங்கள் என்று யோசுவா கடைசியாய் அவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கிற ஆலோசனை அதுதான். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் அந்த வார்த்தையை தான் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் சொல்லவிருக்கிறார். நாமும் இந்த உலகத்தில் அநேக காரியங்களை நினைத்து அநேக நபர்களோடு உறவாடி ஆண்டவருக்கு பிரியமில்லாததை எல்லாம் கூட நாம் பிரியப்பட்டு செய்து விடுகிறோம், செய்து கொண்டிருக்கிறோம். வேதனையை தரும் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டிய நேரம் இது. அநேக நேரத்தில் நாம் செய்கிற தவறுகள் அல்லது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை நாம் செய்யும் போது நம் இருதயம் வேதனைப்படும். இது ஆண்டவருக்கு பிரியமில்லையே, இதை விட்டுவிட வேண்டும் என்று நாம் நினைப்போம். ஆனால் நாம் தொடர்ந்து செய்ய செய்ய அது நம்மால் விட முடியாத அளவிற்கு நம்மை அறியாமலே நாம் அதற்கு அடிமைப்பட்டு போய் விடுகிறோம் என்பதுதான் உண்மை. இன்றைக்கும் கூட நாம் நம்மிடத்தில் இருக்கிற அப்படிப்பட்ட காரியங்களை உதறி தள்ளிவிட்டு அதோடு நின்று விடாமல் ஆண்டவருக்கு நேராய் நாம் திரும்புவோம் என்று சொன்னால், ஆண்டவரே நீர்தான் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அவரோடு உறவாடி அவருக்கு பிரியமானவைகளை செய்ய எப்பொழுதும் நாம் அவரை நோக்கி இருப்போம் என்று சொன்னால், நிச்சயம் நம்மை அடிமைப்படுத்துகிற காரியங்கள் எதுவாயிருந்தாலும் சரி, நம்முடைய தற்காலிக சந்தோஷத்திற்காக ஆண்டவரை துக்கப்படுத்தினது போதும், இனியாவது ஆண்டவரை பக்கம் திரும்பி உமக்காக நாங்கள் இருப்போம், உமக்கு பிரியமில்லாத எல்லாவற்றையும் இந்த நாளில் விட்டு விடுகிறேன் என்று இருதயத்தில் தீர்மானம் செய்யுங்கள். ஜெபத்திலே ஆண்டவருடைய உதவியை நாடுங்கள். நிச்சயம் அவர் உங்களுக்கு உதவி செய்வார். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.